கடன் பிரச்சனையில மாட்டி அதிலிருந்து வெளியே வாரத்துக்கு வழி தெரியாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? கடன்ல கூட குட் டெட் அப்படின்னு சொல்லப்படுற எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கடன் இருக்கிறதா சொல்றாங்களே அப்படின்டா என்ன? வணக்கம், இது சக்சஸ் மோட். இன்றைய காலப்பகுதியில் ஏராளமான மக்கள் கடன் அப்படின்ற ஒரு மோசமான பொறியில சிக்கி அவஸ்தைப்படுறத பார்க்க முடியுது. நீங்க கூட உங்களுடைய வீடு அல்லது வெஹிக்கிள்கான இஎம்ஐயோ அல்லது பிஸ்னஸ் லோனையோ இல்லை உங்களுடைய கிரெடிட் கார்டுக்கான பேமெண்ட்டையோ அல்லது வேற எந்த கடனையோ திருப்பி செலுத்துறதுக்கு ஒவ்வொரு மாசமும் கஷ்டப்பட்டு இருக்கிற ஒருத்தரா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். நீங்க உங்களுடைய கடன்ல இருந்து வெளியே வரணும்டா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய கடனை பற்றின முழுமையான புரிதலை வளர்த்து கொள்றது தான். அந்த புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்காக நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுடைய கடன் குட் டெட்டா அல்லது பேட் டெட்டா? குட் டெட்டா பேட் டெட்டாவா அப்படின்னா என்ன? குட் டெட், நீங்க ஒரு கடனை வாங்கி ஒரு பிஸ்னஸ்லையோ அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டிலையோ இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா கிடைக்கிற இன்கம் நீங்க திருப்பி செலுத்த வேண்டிய கடன் தொகையை விட அதிகமா இருந்தா நீங்க வாங்கினது ஒரு குட் டெட் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு கடன் மூலமா நீங்க லாபம் சம்பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் இது. இது பெரும்பாலும் எல்லாராலையும் விரும்பப்படுறதுக்கும் குட் டெட் அப்படின்ற பெயரால அழைக்கப்படுறதுக்கும் காரணம் என்னண்டா, இந்த கடன் மூலமா லாபம் கிடைக்கிறது மட்டும் இல்லாம அந்த கடன் முழுமையா செலுத்தி முடிஞ்ச பிறகு அது மூலமா முதலீடு செய்த சொத்து உங்களுக்கு சொந்தமானதா இருக்கும் அப்படின்றதுனாலதான். இது உங்களுடைய பிசினஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு காரணமா இருக்கும். குட் டெட்டுக்கு உதாரணங்களா ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட் பண்றதுக்கான மோட்கேஜ், ஒரு பிசினஸ்க்கு தேவையான மேலதிகமான எம்ப்ளாயிஸை ரிக்ரூட் பண்றதுக்காக பெறப்படுற கடன், ஒரு மெஷினரியை பிசினஸ்க்காக வாங்குறதுக்காக பெறப்படுற கடன் போன்றவற்றை சொல்லலாம். இந்த கடன்கள் எல்லாமே முதலீடு செய்கிறவருடைய வருவாயை அதிகரிக்கிறது மூலமா அந்த கடனையும் திருப்பி செலுத்த ஏதுவா இருக்கு. அதே நேரம் மேலதிகமா லாபத்தையும் சம்பாதிச்சு கொடுக்குது. அப்படின்டா பேட் டெட்னா என்ன? பேட் டெட் அப்படின்றது திருப்பி செலுத்த முடியாம இருக்கிற கடன் அல்லது உங்களை பினான்சியலி நலிவடைய செய்கிற கடன். உதாரணமா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்க ஒரு கடனை வாங்கி அதை ஒரு ப்ராப்பர்ட்டியில முதலீடு செய்திருந்தாலும் அந்த முதலீடு மூலமா கிடைக்கிற இன்கம் நீங்க வாங்கின கடனை திருப்பி செலுத்துற அளவுக்கு போதுமா இல்லைண்டா அது பேட் டெட்டா கருதப்படுது. அது மட்டும் இல்லாம நீங்க வசிக்கிறதுக்காக ஒரு வீடு வாங்க பெறப்படுற கடன், ஒரு காரை உங்களுக்காக வாங்குறதுக்காக பெறப்படுற கடன், உங்களுடைய கிரெடிட் கார்டு மூலமான கடன்கள் எல்லாமே இந்த பேட் டெப்டா தான் கருதப்படுது. ஏனெண்டா இந்த கடன்கள் மூலமா உங்களுக்கு வருமானம் அதிகரிக்காது, பதிலா வட்டி என்ற பெயர்ல உங்களுடைய பாக்கெட்ல இருந்து தான் மேலதிக பணம் வெளியேறும். உலகத்தில் இருக்கிற பணக்காரர்கள் எல்லாம் குட் டெட் மூலமா தங்களுடைய வருமானத்தையும் சொத்துக்களையும் அதிகரிச்சுட்டு இருக்கிற நேரத்துல ஏழைகள் இந்த பேட் டெட்ல மாட்டிக்கொண்டு இன்னும் ஏழையாயிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்களும் இந்த பேட் டெட்ல தான் மாட்டிட்டு இருக்கிறீங்கண்டா பயப்படாதீங்க. நாம இனி பார்க்க போற 4 வெற்றிகரமான ஸ்டெப்ஸ் மூலமா அதுல இருந்து வெளியே வந்துடலாம். நம்பர் 1, கெட் கிளாரிட்டி அபவுட் டெட். நீங்க கடன்ல இருந்து மீள்றதுக்கு முதல்ல செய்ய வேண்டியது உங்களுடைய கடன்களை பற்றிய பூரணமான தெளிவான புரிதலை ஏற்படுத்தி கொள்வதுதான். ஆல்ரெடி குட் டெட் அண்ட் பேட் டெட் பற்றி நாம தேவையான பேசிக் நாலேஜ் எடுத்துட்டோம். அது மூலமா நீங்க எந்த கேட்டகரியில இருக்கிறீங்கன்ற தெளிவு இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இன்னும் சில அடிஷனல் கேள்விகளை உங்களை நீங்களே கேட்டுக்கொள்றது மூலமா உங்களுடைய கடன்களை பற்றி கம்ப்ளீட் ஐடியாஸை எடுத்துக்கொள்ள முடியும். அதாவது மொத்தமா எவ்வளவு தொகையை நீங்க கடனா திருப்பி செலுத்த வேண்டி இருக்கு, என்னென்ன கடன்கள் அதுல உள்ளடங்கி இருக்கு, அதனுடைய வட்டி வீதங்கள் என்னென்ன, எவ்வளவு காலத்துல அதையெல்லாம் செலுத்தி முடிக்க வேண்டியிருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு அக்யூரேட்டான பதில்கள் கிடைச்சதுண்டா உங்களுடைய கடன்களை தீர்க்கிறதுக்கான அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க தயாராகலாம். நம்பர் 2, கெட் கிளாரிட்டி அபவுட் இன்கம். உங்களுடைய கடன்ல இருந்து மீளணுமா இருந்தா உங்களுடைய எல்லா கடன்களை பற்றியும் எந்த அளவுக்கு போதுமான புரிதல் இருக்கணுமோ அதே அளவு உங்களுடைய வருமானத்தை பற்றியும் புரிதல் இருக்கிறது அவசியமா இருக்கு. அப்பதான் உங்களுடைய தற்போதைய வருமானத்தை வச்சு எவ்வளவு காலத்துல உங்களால மொத்த கடனையும் அடைக்க முடியும் என்று புரிஞ்சு கொள்ள முடியும். சிலருக்கு 3 மாசத்துல மொத்த கடனையும் அடைக்கக்கூடியதா இருக்கலாம், சிலருக்கு 3 வருஷமா இருக்கலாம், இன்னும் சிலருக்கு 30 வருஷமா கூட இருக்கலாம். ஒரு துரதிர்ஷ்டவசமான உண்மை என்னண்டா பலருடைய கடன்களை அவங்களுடைய வருமானத்தை அதிகரிக்காம குறுகிய காலத்துல செலுத்தி முடிக்க முடியாது. ஸோ அப்படியான நிலையில் இருக்கிறவங்க தங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கான வழி என்னன்றதை பற்றி சிந்திக்க தொடங்கணும். உதாரணமா நீங்க இப்ப செய்துட்டு இருக்கிற ஜொப்புக்கு மேலதிகமா ஒரு பார்ட் டைம் பிசினஸையோ அல்லது பார்ட் டைம் ஜொப்பையோ செய்யறதை பற்றி கன்சிடர் பண்ணலாம். அது மூலமான எக்ஸ்ட்ரா இன்கம் உங்களுடைய கடனை விரைவா செலுத்தி முடிக்க உதவியா இருக்கும். நம்பர் 3, மினிமைஸ் த எக்ஸ்பென்சஸ். உங்களுடைய கடனை விரைவா செலுத்தி முடிக்கிறதுக்கு தடையா இருக்கிற விஷயங்கள்ல ஒன்றுதான் உங்களுடைய அனாவசிய செலவுகள்.
உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துறதன் மூலமா உங்களுடைய கடனை செலுத்துறதுக்கான கெப்பாசிட்டியை உங்களால அதிகரிச்சு கொள்ள முடியும். இதுக்கு நீங்க ஒரு சில டெக்னிக்கை கையாளலாம். மந்த்லி பட்ஜெட்டிங். உங்களுடைய மாத செலவுகளை முன்கூட்டியே பட்ஜெட் பண்ணுங்க. அதன் மூலமா மேலதிகமான செலவுகளையும் அனாவசியமான செலவுகளையும் உங்களால கட்டுப்படுத்த முடியும். மெயின்டைன் ரெக்கார்ட்ஸ். உங்களுடைய எல்லா செலவுகளையும் நோட் பண்ணி வைங்க. அது மூலமா உங்களுடைய பட்ஜெட்டையும் ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸையும் கம்பேர் பண்ணி உங்களால் உங்களுடைய செலவுகளை அடுத்தடுத்த மாதங்களில் கட்டுப்படுத்த முடியும். அவாய்ட் லேட் பேமெண்ட்ஸ். மாதம் செலுத்த வேண்டிய பேமெண்ட்களை குறிப்பிட்ட திகதிக்கு முதல் செலுத்தி தாமத கட்டணங்களை தவிர்க்கிறதன் மூலமா உங்களுடைய செலவுகளை உங்களுடைய கண்ட்ரோலில் வச்சிருங்க. இதுக்கு உதாரணமாக கிரெடிட் கார்டுக்கான பேமெண்ட்டை சொல்லலாம். ஸோ இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி உங்களால் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்த முடிஞ்சா அது உங்களுடைய கடனை விரைவாக அடைக்க பெரும் உதவியாக இருக்கும். நம்பர் 4, சூஸ் சூட்டபிள் டெட் ஸ்ட்ராட்டஜி. உங்களுடைய கடன்கள் என்ன வகையான கடன்களாக இருந்தாலும், எவ்வளவு பெறுமதியான கடன்களாக இருந்தாலும் அதை செலுத்தி முடிக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது. இந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களுடைய உளவியல் அடிப்படையாக வச்சும் உங்களுடைய கடன்களுடைய தன்மையை அடிப்படையாக வச்சும் செலக்ட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1, டெட் ஸ்னோபால். கடன்களை திருப்பி செலுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் எப்பவுமே தேவைப்படும்னு நினைச்சிங்கன்னா நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை தெரிவு செய்யலாம். இதன்படி நீங்க உங்களுடைய கடன்கள்லேயே மிக சிறிய கடனை முதல்ல செட்டில் பண்ணி முடிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது கடனை திருப்பி செலுத்தக்கூடிய உங்களுடைய மொத்த தொகையில பெரும்பகுதியை உங்களுடைய மிகச்சிறிய கடனுக்கும் ஏனைய பெரிய கடன்களுக்கு அதுக்கான மினிமம் அமௌண்ட்டை மட்டும் செலுத்தணும். இந்த அடிப்படையில் உங்களுடைய மிகச்சிறிய கடனை முழுசா அடைச்ச பிறகு மீதி இருக்கிற கடன்களில் எது மிகச்சிறிய கடனோ அதை அடுத்ததாக செட்டில் பண்ணி முடிக்க முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த மாதிரி சின்ன கடன்கள்ல இருந்து பெரிய கடன்களை நோக்கி நகரணும். இப்படி செய்யறதுனால சின்ன கடன்கள் விரைவாக செட்டில் ஆகும். ஸோ அந்த ப்ரோக்ரஸை உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது மூலமாக ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணும்போது உங்களுடைய மற்ற கடன்களுக்கான வட்டி சேர்ந்துட்டே போகும் அப்படின்றத மனசில் வச்சுக்கொள்ளுங்க. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 2, டெட் அவலாஞ்ச். நீங்கள் பொறுமையான ஒருத்தராகவும் செல்ஃப் மோட்டிவேட்டடாக இயங்கக்கூடியவராகவும் இருந்தால் இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். இதன்படி நீங்கள் உங்களுடைய கடன்களில் அதிகூடிய வட்டி வீதம் இருக்கிற கடனை முதல்ல செலுத்தி முடிக்கணும். அது வரைக்கும் மற்ற கடன்களுக்கு மினிமம் அமௌண்ட்டை மட்டும் செலுத்தி கொண்டு இருக்கணும். அது செட்டில் ஆன பிறகு அதுக்கடுத்ததாக கூடிய வட்டி வீதம் இருக்கிற கடனை செலுத்தி முடிக்கணும். இந்த மாதிரி வட்டி வீதத்தின் அடிப்படையில் அதிகூடியதில் இருந்து குறைஞ்சதை நோக்கி நகரணும். ஏனெண்டா கூடிய வட்டி வீதங்கள் இருக்கிற கடன்கள் தான் உங்கள்கிட்ட இருந்து அதிக பணம் வெளியே போக காரணமாக இருக்கும். நீண்ட கால பெனிஃபிட்ஸுக்கு காரணமாக இருக்கிற இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணணுமெண்டா நான் முதல்லையே சொன்னது மாதிரி நீங்கள் ரொம்ப பொறுமையானவராகவும் செல்ஃப் மோட்டிவேட்டடாகவும் இருக்கணும். ஏனெண்டா மிகப்பெரிய வட்டிக்கு காரணமாக இருக்கிற பெரிய கடன்களை செலுத்தி முடிக்க நீண்ட காலம் தேவைப்படுமென்றதோட அதனுடைய ரிசல்ட்ஸ் உங்களுடைய கண்களுக்கு தெரியவும் நீண்ட காலமாகும். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 3, டெட் கன்சாலிடேஷன். உங்களுக்கு பல்வேறுபட்ட கடன்கள் மற்றும் பல இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருந்தால் அதை எல்லாத்தையும் தனித்தனியாக மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கலாம். அதாவது ஒவ்வொரு கடனையும் தனித்தனியாக கையாளுறதுக்கு பதிலாக எல்லா கடன்களையும் சேர்த்து தனியொரு கடனாக மாற்றி அதை கையாளுற முறை தான் இது. இதுக்கு உதாரணமாக புதுசாக ஒரு பர்சனல் லோன் மூலமாக பழைய எல்லா கடன்களையும் அடைச்சிட்டு பிறகு அந்த பர்சனல் லோனை மட்டும் அடைக்கிறத சொல்லலாம். இது உங்களுடைய கடன்களை எளிதாக கையாளுறதுக்கான ஒரு வழியாக அமைகிறது மட்டும் இல்லாமல் குறைஞ்ச வட்டி வீதத்தில் உங்களுடைய பர்சனல் லோன் அமையுமா இருந்தால் ஒப்பீட்டளவில் உங்களுடைய மொத்த வட்டியையும் குறைச்சு கொள்ள வாய்ப்பாக இருக்கும். ஸோ நாம் தெரிஞ்சு கொண்ட கடன் பற்றின இந்த மிக முக்கியமான தகவல்களையும் அதை அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸையும் பயன்படுத்தி உங்களுடைய கடன்கள்லேருந்து விரைவாக வெளியே வாங்க. ஒருவேளை இதுவரைக்கும் இந்த கடன் பொறிகளில் சிக்காத ஒருத்தராக நீங்கள் இருந்தால் ஃப்யூச்சரில் ஏற்படக்கூடிய கடன் தேவைகள் பற்றி அவதானமாக இருக்க நீங்கள் தெரிஞ்சு கொண்ட இந்த தகவல்களை பயன்படுத்த தவறாதீங்க. கடன்ல இருந்து மீள்றது எப்படின்ற இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சப்போஸ் உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய கடன்கள் இருந்து மீண்டு வந்திருந்தா அந்த சக்ஸஸ் ஸ்டோரியையும் தவறாம கமெண்ட்ல பதிவிடுங்க. அது பலருக்கு மோட்டிவேஷனாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதோட வீடியோவை லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கடன்ல சிக்கி வெளியேற வழி தெரியாம தவிச்சிட்டு இருக்கிற யாருக்காவது நீங்க செய்யற மிகப்பெரிய உதவியா கூட அது இருக்கலாம். மறக்காம நம்மளுடைய சக்சஸ் மோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய லைஃப்லையும் சக்சஸ் மோட்டை ஆக்டிவேட் பண்ணுங்க. அண்ட் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.